அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா TNAU கவுன்சிலிங் ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங்கில் சீட் அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸு ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்கலாம். அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இப்போ கேட்டுட்டு இருந்த விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே ஃபீஸ்லாம் பே பண்ணியிருப்பீங்க. 20,000 வந்து ஃபீஸ் பே பண்ணிட்டோம் சார், நாங்கள் வந்து 20,000 ஃபீஸ் பே பண்ணிட்டோம். பட் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல அட்மிஷன் ஃபீஸ் ஸ்டேட்டஸில் வந்து 20,000 நாட் பெய்டுன்னு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சந்தேகமாக கேட்குறாங்க. அதனால் எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இதில் கிளியராக பாருங்கள், அப் டு என்ன பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து நமக்கு 3ஆம் தேதி காலேஜ் சொல்லியிருக்காங்க, ஜனவரி 3 வந்து நமக்கு காலேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணால் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த நாட் பெய்டுன்னு இருக்க ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் இப்படி இருக்கும். ஸோ ஃபீஸ் வந்து 20,000 பே பண்ணுவாங்க. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஸோ மெயில் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். மெயில் இப்போ எதுவுமே வராது உங்களுக்கு. கண்டிப்பாக வரதா இருந்ததுன்னா உங்களுக்கு 31 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி தான் உங்களுக்கு மெயில் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் டேட் 3ஆம் தேதின்றது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ எதுவும் மெயில் வராது, கன்ஃபர்மேஷன் மெயில். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நம்மளோட வீடியோஸே உங்களுக்கு ஒரு மெயில் மாதிரி தான். பக்காவாக 100% ஷூரான விஷயத்தை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்றது நம்ம கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட்டு, அதாவது இப்போ இன்னொரு இதுன்னா ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஓகே, இந்த இதை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்தவங்க நீங்கள் உங்களோட ஸ்லைடிங் டேட் வந்து டேட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்லைடிங் டேட் வந்து இதில் 17 சொல்லியிருக்காங்க, பட் நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து நம்ம போய் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணவங்கள்ட்ட வந்து மண்டே தான் ஸ்லைடிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் வேரியேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம மண்டேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வரும், ஓகே 19ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு 17ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 19 உங்களுக்கு ஸ்லைடிங் ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அந்த டேட்டில் நீங்கள் போயிட்டு உங்களோட வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்லைடிங் ஆகிருக்கு அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஓகே, வேறு ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா, இல்லை அதே காலேஜ் தான் நமக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே போயிட்டு உங்களோட காலேஜ் இந்த இடத்துல அலாட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து எந்த காலேஜ், இதே காலேஜே மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை வேறு இதுக்கு மேலே அப்போர்டில் ஏதாவது ஒரு காலேஜ் வந்து மாறத்துக்கு வாய்ப்பு. அந்த இடத்துல வந்து ஸ்லைடிங் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இதுதான் ஸ்லைடிங் ப்ரொசீஜர், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்லைடிங்காக வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஸ்லைடிங்காக அடுத்தடுத்து மாறிட்டு இருக்கும். ஃபைனல் ஸ்லைடில் எந்த காலேஜ் வருதோ அதுதான் உங்களோட அலாட்டட் காலேஜ். சார் ஏதாவது பாதியில் போய் தடுத்துக்கலாமா அப்படின்னாலாம் தடுத்துக்க முடியாது. லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்லைடிங், ஓகேங்களா. ஃபைனல் ஸ்லைடிங் 1ஆம் தேதி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1ஆம் தேதி இருக்குது ஃபைனல் ஸ்லைடிங். இதில் அலாட் ஆகிற காலேஜ் தான் உங்கள் காலேஜ். ஓகேங்களா. இல்லை எனக்கு அதுக்கு மேலே இருக்கிறது ஏதாவது வேணும், இல்லை ஏற்கனவே கொடுத்த காலேஜ் பரவாயில்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு அர்த்தம் உங்களுக்கு அங்கே சொல்லியிருப்பாங்க. அதாவது எனக்கு இந்த காலேஜ் வேண்டாம், இதுக்கு மேலே இருக்க எந்த காலேஜ் வேணால் எனக்கு கொடுங்க, அதுக்கு நான் வில்லிங் தெரிவிக்கிறேன், ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா. அதனால் எந்த காலேஜ் கடைசியாக ஃபைனல் ஸ்லைடிங்கில் வருதோ அந்த காலேஜ் தான் உங்களுக்கு அலாட்டான காலேஜ். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். சார் நான் ஸ்லைடிங்லாம் கொடுக்கல, நான் இந்த காலேஜை எடுத்துட்டேன், ஓகேங்களா, அலாட்டட் இந்த காலேஜை நான் எடுத்துட்டேன் அப்படின்ற அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ காலேஜ் அலாட் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு காலேஜ் வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர்னே வச்சுக்கோங்க, இல்லை ஏதோ மதுரையோ வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேராக காலேஜை விசிட் பண்ணுங்கள் போயிட்டு. ஓகேங்களா. ஏன்னா டைம் இருக்குது உங்களுக்கு, ஏன்னா டைம் இருக்குது. எதுக்காக போய் நீங்கள் காலேஜ் விசிட் பண்ணால், காலேஜ் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம ஊர்லேருந்து அந்த ஊருக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறது, நமக்கு ட்ரெயின் இருக்குதா இல்லை பஸ் இருக்குதா, எப்படி நம்ம அதுக்கு போக முடியும், டிஸ்டன்ஸ். ஏன்னா நிறைய பேர் கேரளாலேருந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க, இல்லை கன்னியாகுமரியிலேருந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க, இல்லை சென்னையிலேருந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு கிடைச்ச காலேஜ் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காலேஜ் போகும்பொழுது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ போய் பார்த்துட்டோன்னா காலேஜை பற்றியும் தெரிஞ்சிடும். காலேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பேசிட்டும் வரலாம். ஓகேங்களா. அது ப்ரைவேட்டாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு வாட்டி காலேஜை போய் பாருங்கள். ஏன்னா 3ஆம் தேதி காலேஜ் ஓப்பனிங் டேட் சொல்கிறேன், அன்னைக்கு நீங்கள் அரைபரியாக அலைய வேண்டாம். ஓகேங்களா. காலேஜிலும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். எப்படி போகணுன்ற விஷயத்தையும் நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெஸ் கோடெல்லாம் எப்படி சார் இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படின்லாம் கேட்டுருந்தாங்க. ஸோ ட்ரெஸ் கோடு வந்து காலேஜில் வந்து அன்றைக்கி ஓப்பனிங் டேட்டில் சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜென்ஸாக இருந்தால் ஜீன்ஸ் பேண்ட்டு, ஓகேங்களா, ஃபார்மல் ஷூ, ஓகேங்களா, இது வந்து ஓகே. ஸோ ஜீன்ஸ் பேண்ட்டு அந்த இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நார்மல்
பேசிக் ஓகேங்களா. ஓகே, நம்மளோட என்ன சொல்லுவோம் கேஷுவல், அதாவது என்ன ஃபார்மல் பேண்ட் ஷர்ட் ஓகேங்களா. ஃபார்மல் பேண்ட் ஷர்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஈஸியாக இது பண்ணுங்க. அது கேர்ள்ஸாக இருந்தால் நீங்கள் சுடிதார் ஓகேங்களா. ரொம்ப வந்து டிசைன்டாக எதுவுமே இருக்கக்கூடாது. அதே போல் பேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்ணாடினா டிசைன்டாக எதுவுமே இருக்கக்கூடாது, ஃபார்மலாக எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஷூவும் ஃபார்மல் ஷூ எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ட்ரெஸ் கோடு இந்த அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லுவாங்க. ஏன்னா அது இல்லாமல் உங்களுக்கு காலேஜில் வந்து உங்களுக்கு இதுவும் கொடுப்பாங்க, என்னென்னா உங்களுக்கு யூனிஃபார்மும் கொடுப்பாங்க. அதுவும் ஒரு பக்கம், ஏன்னா ப்ராக்டிக்கல் போகும்போது யூனிஃபார்ம் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸோ அது காலேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் டே அன்றைக்கி கிளியராக எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. நீங்கள் மறக்காமல் போயிட்டு காலேஜ் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். அலாட்டட்னு ஆகிடுச்சு, நீங்கள் ஸ்லைடிங் கொடுக்கலன்னா காலேஜ் போய் விசிட் பண்ணுங்கள். ஸ்லைடிங் கொடுத்தவங்க போயிட்டு காலேஜ் போய் விசிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் போயிட்டு அதை போயிட்டு யாரும் இது பண்ணிட்டு இருக்காதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு 20,000 ஃபீஸ் பே பண்ணால், அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 20,000 ஃபீஸ் பே பண்ணியிருக்கோம். இங்கே நான் இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, இதை பற்றி எந்த வித ஒரி பண்ணாதீங்க. இது அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அதே போல் மெயில் வரலன்னு ஒரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக கடைசியாக வரும். அப்படி இல்லைனா நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கு, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எந்தெந்த டேட்டுன்னு நம்ம ஷூராக சொல்லிடுவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அலர்ட்டட் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் எனக்கு வந்து அந்தளவுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியாது சார், கொஞ்சம் ஏழ்மையான ஃபேமிலி அப்படின்னா, நீங்கள் தாராளமாக லோன் ப்ராசஸ்க்கு இப்போவே வந்து நீங்கள் பேசலாம். இந்த அலர்ட்டட் இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு காலேஜில் காமிச்சு நீங்கள் பேசுங்க. சரி, உங்களை பேங்க்கில் நியர்பை இருக்க பேங்க்கில் பேசுங்க. பேங்க்கில் பேசும்போது நல்லா தெரிஞ்சவங்களா, பேங்க் மேனேஜரை தெரிஞ்சவங்களா கூப்பிட்டு போங்க. அதே போல் எந்த பேங்க்கில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல டிரான்சாக்ஷன் உங்களுக்கும் பேங்க்குக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க பேங்காக பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் பேங்க் மேனேஜருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ஓகேங்களா. அப்போ தான் உங்களை நம்பி கொடுப்பாங்க. ஓகே, இவங்க கொடுத்தா கட்டுவாங்க எஜுகேஷன் லோன். ஏன்னா நிறைய பேர் கட்ட மாட்டான்றதுனாலே நிறைய பேங்க் இல்லைன்னு சொல்லுவாங்க, அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கண்டிப்பாக எஜுகேஷன் லோன் உண்டு, தாராளமாக நீங்கள் போய் கேட்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஓகேங்களா. ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000லேருந்து 20,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 15,000 வரும்னு நினைக்கிறேன், 20,000 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து என்னென்னா, அது காலேஜ்லேயே வந்து பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து எல்லாம் பண்ணால் போதும் ஓகேங்களா. அது காலேஜில் பண்ணிப்பாங்க, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணலாம். அதே போல் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000 வந்து லெஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.